வணக்கம். ஹாப்பி டு மீட் யூ. மணி மேனேஜ்மெண்ட்ங்க. பண மேலாண்மை ரொம்ப 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 முக்கியங்க வாழ்க்கையில. அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாங்கி யாங்குங்க வள்ளுவர் சொன்னது. நம்ம சமகாலத்துல இல்லைங்க, அவரோட காலத்திலேயே பொருள் இருக்கிறவங்க கிட்ட தான் இந்த உலகம் இருக்குங்கிறாருங்க. இந்த உலகத்துல இல்லாம இருப்பது பொருள் இல்லாம இருக்கிறதுக்கு சமங்கிறாருங்க. அப்போ பொருளோட முக்கியத்துவம் தொன்றொற்று வருதுங்க, ஃப்ரம் பிகின்ங்க. அப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, நம்மளோட பொருளீட்டல் எவ்வளவு சூப்பராக இருக்கலாம். நீங்கள் 9 to 5 ஜாப் போகலாம், எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணலாம், ஐடி கம்பெனியில் இருக்கலாம், ஈவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம். மெயினாக யங்ஸ்டர்ஸ்க்கு வேணுங்க. இந்த 18 to 40 இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ஃபென்டாஸ்டிக் வருஷங்க. அதுக்கு பின்னாடி பொருள் சேர்த்தலாமான்னா எஸ்ங்க, பட் நிறைய எஃபர்ட் போடணுங்க. இந்த 18 to 40 இஸ் அ வேல்யூபிள் ஏஜுங்க. இதுக்கு எங்கிருந்து படிப்பினை வரும்னா 40 to 60 இருக்கிறவங்க கிட்ட இருந்து தான் இந்த 18 to 40 ஃபீட் ஆவாங்க. உங்க குழந்தையில இருந்து சொல்லி கொடுக்கணுங்க. இதுக்கான எஜுகேஷன் அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க. நம்மளோட எல்லா எஜுகேஷனும் இருக்கு, A² + B² சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. பட் பணத்தை எப்படி கையாளுறதுங்கிறது வாழ்வியல் முறைங்க, இது கலை. இங்க நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்னன்னா, இது பார்ட் 1ங்க, ஒரு பெரிய சீரீஸ் தான். ஸோ இந்த பார்ட் 1ல நம்ம என்ன பார்க்குறோம்னா, நீங்கள் என்னென்னலாம் செலவை செய்கிறீங்கிறத மானிட்டரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்னலாம் வருமானம் வருது, நேரடி வருமானம் என்ன வருது, மறைமுக வருமானம் என்ன வருது, 3 மாசத்துல என்ன வருமானம் வருது, மந்த்லி சேலரி எவ்வளோ வருது, அல்லது உங்களோட தொழில் பிஸ்னஸ்ல இருந்து என்ன வருமானம் வருது, அடுத்தது உங்கள் ஃபேமிலியில் என்னென்னலாம் வருமானம் வருது, இது எல்லாத்தையும் எந்த இடத்துல கூட்டு சேர்த்துரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பர்சனல் ரிவ்யூன்னு சொல்லாங்க. ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக பர்சனல் ஃபினான்ஸை பற்றி தான் பார்க்குறோம். ஒரு ஃபேமிலி ஃபினான்ஸ் எப்படி பண்ணுறோம், எப்படி பணத்தை கையாளுறோம் குடும்பத்தில் அப்படிங்கிறத பார்க்குறோங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா, நீங்கள் ரொம்ப கவனிச்சு உன்னிப்பாக கவனிச்சு இது எல்லாத்தையும் எழுதணுங்க. நீங்கள் எழுதாமல் தொடரவே முடியாதுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நம்ம ஒரு பெரிய லெஜண்ட் ஆகணுங்க, ஃபினான்ஷியல் லெஜண்ட் ஆகணுங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மஸ்ட்டுங்க. நீங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுறதை விட உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் டேவை செலிப்ரேட் பண்ணுற காத்துருங்க. இந்த சீரீஸ் முடியும் போது நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். இது கடவுள் மாதிரிங்க, உணரதான் முடியும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காசு மாறுங்க. நான் அதுக்காக தான் என்னோட கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இது சம்மந்தமாக எந்த ஆலோசனைனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஸோ இட் இஸ் த ரைட் டைம். நீங்கள் எழுதுங்க, திரும்ப திரும்ப எழுதுங்க. உங்களுக்கு எந்தெந்த வழியிலாம் பணம் வருது, எந்தெந்த வழியிலாம் செலவாகுதுன்னு. இந்த கால்குலேஷனோட நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் உடனே இந்த சீரியஸ்க்கு நீங்கள் தயாராக வேண்டியது என்னென்னா, இது பார்ட் 1, ஒரு நோட்டு, பேனா, பெரிய டைரி அதெல்லாம் அப்புறம் போலாங்க. சிம்பிளாக ஒரு ஸ்கிரிப்லிங் பேட் இருந்தால் போதுங்க, எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. என்னென்னலாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு மானிட்டரைஸ் பண்ணுவோங்க. ஒரு வருஷத்தோட வருமானம் என்னன்னு பார்ப்போங்க. நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அப்போ என்ன மிச்சம் பிடிக்க முடியும்னு பார்ப்போம். ஏன்னா வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க, ஆகாறு அளவிட்டதாயின் கேடில்லை, போகாறு அளவா கடைன்னு. அதாவதுங்க, அளவா சம்பாரிச்சாலும் பரவாயில்ல, கம்மியாக சம்பாரிச்சங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த சம்பாத்தியத்தை சரியாக செலவு பண்ணிட்டு சரியாக முதலீடு பண்ணுறோமாங்கிறதா முக்கியங்க. ஸோ நீங்கள் இப்போவே உங்களோட நோட், ஸ்கிரிப்லிங் பேட் அண்ட் பென் எடுத்துக்கங்க. இந்த சீரீஸ் முடிகிற வரைக்கும் கண்டினியூஸாக வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் இதை பிளேலிஸ்ட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேங்க.
ஆஃப்டர் ரிலீஸிங் கம்ப்ளீட் வீடியோ. மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிடுறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்காவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களோட ஃபினான்ஸை டெவலப் பண்ணிங்கனாலே அவங்க நல்லவங்களாயிடுவாங்க. சமுதாயத்தில் நடக்கிற எல்லா நெகட்டிவ் விஷயங்களுக்கும் ஃபினான்ஸும் ஒரு பார்ட்டுங்க. ஸோ ஃபினான்ஸ் தான் உங்களோட லைஃப்பை மாற்றுங்க, அடுத்தவங்களோட லைஃப்பையும் மாற்றும். நீங்கள் செய்கிற நல்லது இன்றிலிருந்து துவங்கட்டும். தேங்க்யூ.